என்னவென்றால் அடுத்த முறை வழக்காடு மன்றம் போடுகின்ற பொழுது இவரோடு என்னை தயவு செய்து வாதாடுவதற்கு போடவே வேண்டாம். ஏன்னா சில பேரை தோத்து போறதுக்கு தயாரா இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. இதுக்கு நான் என்ன பண்றதுங்க? நான் உள்ளதை சொல்றேன். நான் ஏதாவது இல்லாத சொல்றேன்னா நீங்க சொல்லுங்க. எந்த நம்பிக்கையில் அவர் சொன்னார் தீயரே எனினும்னு? கெட்டவனா இருந்தாலும் என்னால திருத்த முடியும்னு சொன்னார். சுக்ரீவனை திருத்தினாரா இல்லையா? அவன் குடிச்சிட்டு கிடந்தான். போடா, அவனை வாலியை வீட்டிய அம்பு என்கிட்ட இருக்குன்னு போய் சொல்லுன்னு சொன்னான். போய் சொல்லி அவனை திருத்தி மறுபடியும் ஓடியாந்து அவனுக்கு உதவி செய்ய முடியாது பண்ணானா இல்லையா? இதுதானே ராமனுடைய ஆற்றல். எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சான். சுக்ரீவனையே திருத்தினான்னா அவன் கூட சேர்ந்தவனை திருத்த மாட்டானா? அவன் எவ்வளவு பெரிய நல்லவனோட போய் சேர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கெட்டவனோட சேர்ந்து கெட்டவனை நல்லவனை ஆக்கிறவன் தாங்க அவதாரம். நீங்க நல்லவனா வச்சிருக்கிறது நல்லவனா பார்த்து சேர்த்துக்கிறதா? ஒரு விஷயத்த சொல்றேன், கடைசி வரைக்கும் சுக்ரீவனை நல்லவன் மட்டும் சொல்லாதீங்க. கூட நின்று அந்த போரை முடிச்சு கொடுத்தான் நிறுத்துங்க அவனை. அவன் மாறவே இல்லை கடைசி வரைக்கும். அவனுக்காக அங்கதன் நிற்கிறார், அவனுக்காக தாரை நிற்கிறாள், அவனுக்காக அனுமன் நிற்கிறார். ஆனால் சுக்ரீவன் திருந்தி நல்லபடியா அவனுக்காக வாலியே நிற்கிறான். நான் என்ன சொல்றேன், சில பேருக்கு வாய்க்கும் யா அல்லவர் செய்த அறம் போல் சில பேருக்கு வாய்க்கும். தப்பானவர்களா இருப்பாங்க, ஆனா நல்லவங்களோட சேர்ந்து இருப்பாங்க. சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, தப்பானவங்களோட சேர்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி நல்லவர்களோடு சூழ்ந்து இருந்த ஒரு ஆகப்பெரிய கெட்டவன் தான் சுக்ரீவன். அவனுக்கு ராமன் நம்பி இந்த வாக்கு கொடுத்தது அவனுடைய சூழ்நிலையின் காரணமாக. அந்த வார்த்தையை அவன் சொல்லாமல் தவிர்த்திருந்தால் நிச்சயமாக வரும் காலங்களில் ராமன் மீது இந்த குற்றச்சாட்டு விழாமல் இருந்திருக்கும். அதை அவன் செய்தான். பர்வீன் அவர்களே, நீங்கள் சுக்ரீவனை மிக கெட்டவன் அல்லது குற்றவாளி என்று சொல்கிறீர்கள். ஒரு குற்றவாளியையா ஒரு தேவ புருஷனும் ஒரு தவமூதாட்டியும் ராமனை போய் சந்திக்கும்படி சொல்லி அனுப்பினார்கள் என்ற கேள்வி வந்தால் அதற்கு என்ன பதில் சொல்வீர்கள்? ஐயா, தீயவனை நோக்கி வழிபடுத்துவார்களா? நல்லவர்கள் ஒரு நல்லவனை தீயவனை நோக்கி வழிபடுத்துவார்களா என்ற கேள்வி எழுந்தால் அதற்கு என்ன பதில் சொல்வீர்கள்? திருக்குறளில் பழமை என்ற ஒரு அதிகாரத்தை வகுத்தான் வள்ளுவர். கூடா நட்பு தீ நட்பு என்ற இடத்திலே அந்த நட்பை விட்டு வெளியேறிவிடு என்று சொன்னவர். அதே நேரத்தில் ஒருவன் ரொம்ப கெட்டவனா இருந்தா முடிஞ்சா அவனோட இருந்து அவனை திருத்தி அவனை அரவணைத்துக் கொள் என்றும் சொல்லுகிறார். ஆனால் ராமனுக்கு இது என்ன தலையெழுத்து என்கிறேன். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது தாரையே சொல்லுகிறார். தாரையினுடைய சொல் நான் இந்த மன்றத்திற்கு கொண்டு வருகிறேன். தாரை என்பவள் மிகப்பெரிய அறிவுபூர்வமான தாய். அவள் சொல்லுகிறாள், சுக்ரீவனை போய் எழுப்பு. அவன் யார் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா என்று அவளுடைய வன்மையான அந்த சொல்லை நான் இங்கே பதிவு செய்கிறேன். பின்னால என்ன நடந்தது, அவன் திருந்திட்டான் இல்லையா, அந்த வானரப்படை வந்தது இல்லையா என்பதா இந்த வழக்கு மன்றத்தினுடைய நோக்கம். அவன் எந்த வார்த்தையை சொன்னான், எந்த வார்த்தையை சொல்லக்கூடாத வார்த்தையை சொன்னான் என்பதுதானே. தாரை ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாள், அங்கதனிடத்தில் பதிவு செய்கிறாள். நொய்தில் அன்னவை நீக்கவும் நோக்குதீரோ, உயிர் தீர் போலும் உதவி கொன்றீர் என்று சொல்லுகிறார். உதவி கொன்றவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு நின்னோடு செற்றவர் என்னோடு செற்றவர், நின்னோடு உற்றவர் என்னோடு உற்றவர் என்று அவன் தந்த வாக்கு தப்பு. ஏனென்றால் அந்த தவறை அவனே உணர்ந்து, உன்னுடைய வானரப்படைகளை நான் இன்றைக்கு வரவில்லை என்றால் எல்லோரையும் கொலை செய்வேன் என்று போய் லக்ஷ்மணா நீ சொல் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் நிலையில் தர்மம் தவறிய ஒரு கூட்டணியாக அவனுக்கு அமைந்து விட்டதோ என்கின்ற கவலையில் வருகின்ற தலைவர்கள் கூட்டணி சேர்க்கின்ற பொழுது தயவு செய்து அவர்களுடைய ஆழ அகலங்களை அறிந்து வருங்காலத்தில் நிலையான ஒரு தன்மை வர வேண்டும் என்கின்ற புரிதலோடு அந்த கூட்டணியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தையை இந்த நீதிமன்றம் இந்த ராமன் வழக்கு மூலமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றுதான் நான் இவ்வளவு வன்மமாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஓர்மமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். திருவாரூர்காரர் அதை லெப்ட் ஹேண்ட்ல கையாண்டுட்டு போயிட்டே இருக்கார். சுக்ரீவன் ராமனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை, மதுவிலே மயங்கி இருந்து விட்டான். ராமன் அவனை கண்டிக்கிறான். நல்ல நட்புக்கு கண்டித்தல் ஒரு குற்றமா?
மேற்சென்று இடித்தற் பொருட்டாம் நட்பு என்கிறாரே. ஆகவே தவறு செய்கிற பொழுது ராமன் அவனை கண்டித்தான். அதிலே என்ன தவறு இருக்கிறது? ஆகவே இவன் பிழை செய்வது போல தோன்றுகிற பொழுது கண்டிக்கிற உரிமை ராமனுக்கு இருக்கிறது. கண்டித்து அவனை திருத்தினான். ஆகவே அவன் முன் சொன்ன வார்த்தைகளின்படிதான் இங்கும் நடந்திருக்கிறான் என்று ஒரு பதில் உங்களை நோக்கி வருமானால் அதற்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஐயா, சாதாரணமானவர்கள் இப்போ பாருங்களேன், ஒரு ஹெட்மாஸ்டர் அப்படின்னு சொன்னால், ஒரு பிரின்சிபல் அப்படின்னு சொன்னால், ஒரு தலைவர்னு சொன்னால் அவர்களுக்கு சில வசதிகளை, சில பெருமைகளை, சில பணிவடக்கங்களான அந்த குழுமத்தை இந்த உலகம் தருகிறது. ஏன் தருகிறது? சாமானியனுக்கு தராதது ஏன் உயர்வானவர்களுக்கு தருகிறது? அவர்களுக்கு ஏன் அவ்வளவு பெரிய வசதிகள், அவ்வளவு பெரிய உயர்வுகள், அவ்வளவு பெரிய சிலை வழிபாடுகள்? ஏனென்றால் சாமானியர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்கள் செய்யக்கூடாது என்பதுதான். நான் திரும்ப சொல்லுகிறேன், சுக்ரீவனோடு தான் சேர்ந்து இந்த போர் நிகழ வேண்டும் என்பது ஞானவாணியாக இருக்கக்கூடிய சபரியினுடைய மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தின்படிதான் இந்த காவியம் நகர்கிறது, அதில் பிழை இல்லை. ஆனால் இவனை வைத்துத்தான் இதை செய்ய வேண்டும், ஏனென்றால் வாலியை வைத்து செய்ய முடியாத சூழ்நிலையில் காப்பிய நோக்கத்திற்கு மாறாக இருக்கக்கூடியவனாக வாலி இருக்கிறான். இவன் சரணடைந்தான் என்பதற்காக நீங்கள் அவனை எடுத்துக்கொண்டு அவன் நட்பு வட்டத்திற்குள் இருந்து கொண்டு நீங்கள் போயிருக்க வேண்டியது தானே. அவனை நீங்கள் திருத்திக் கொண்டிருக்கலாம். எதற்காக இந்த வாக்குறுதி தந்தீர்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். இந்த வாக்குறுதியே தராமல் இந்த அரசை, இந்த கூட்டணியை மிக சிறப்பாக அவன் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்க முடியும். தீயரே எனினும் நின்னோடு உற்றார், என்னோடு உற்றார், நின்னோடு செற்ற. இதுல ரொம்ப அநியாயம் என்ன தெரியுமா? கடைசியா சொன்னது, நீ என் இனி உயிர் துணைவனா. என்ன உயிர் துணைவனா அவன் நின்றான்றதுக்கு காப்பியத்துல சாட்சி இருக்கு? சொல்லுங்க எனக்கு. ஒரு நேரமாவது நின்றானா? நிற்காத ஒருவனிடத்தில் இவ்வளவு பெரிய வாக்கு, அவ்வளவு பெரிய பெருந்தகை கொடுக்கலாமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீதிபதி அவர்களே, அவன் என்ன பெரிய யோக்கியம், என்ன கடைசி வரைக்கும் இருந்தான்னு கேட்குறாங்கல்ல. ராமன் மீது உயிரையே வச்சிருந்தான். யாரு? சுக்ரீவன். இப்ப அவங்களுக்கு அதே மறந்து போச்சு. யாரை பத்தி பேசிட்டு இருக்கோங்கிறதே மறந்து போச்சு. நீங்க பேசும்போது யாரு பேசுறா, எங்க பேசுறா, என்ன, எனக்கு ஒரே சித்ராவா ஞாபகம் வந்துட்டு, உங்க நாகூர் கதையா ஞாபகம் வந்துட்டு, நீங்க நாகூர்லயோ திருவாரூர்லயோ நாகப்பட்டினத்திலே நடந்ததே ஞாபகம் வந்துட்டு. அதெல்லாம் வந்தா தப்பு இல்லம்மா. பக்கிரியம்மா வராம இருந்தா சரிதான். நான் என்ன சொல்றேன்னா, அவன் அன்பு வச்சிருந்தான். எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கிறது காட்டுறதுக்கு கம்பர் என்ன செய்யறார், ராவணனை வந்து எதுக்கன்னு பார்க்குறான். இந்த சேனைகள் எல்லாரையும் பார்க்குறான். அப்போ உடனே அவன் மேலே பாஞ்சிடறான். ரெண்டு பேரும் பாதாளத்தில் போய் சண்டை போடுறான். வந்த உடனே ராமன் என்ன சொன்னான், என் வெற்றிக்கு அடிமணி இட்டா என்றேங்கிறான் இல்லையா. அவன் மணியில உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறான். இது யார் செய்வா? ஐயா, அவர் வந்து மணிமுடியை கொண்டு வந்ததுதான் பிரச்சனைக்கே ஆரம்பம். அவன் போய் மூக்கு கடிச்சிட்டு வர்றது தான். இந்த குரங்கு மாதிரியாகவே பிஹேவ் பண்ற ஒருத்தனுக்கு இவ்வளவு பெரிய வாக்குறுதி எதுக்கு? நீங்க அனுமனுக்காவது கொடுத்திருக்கலாம், இவனுக்கு ஏன் கொடுத்தீர்கள் என்றுதான் கேட்கிறேன். ஏம்மா, குரங்கு மாதிரி தான் நடக்கும். அதே குரங்கு தானே, எல்லாமே குரங்கு தான். விலங்கு இல்லாம விளங்கியதுன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன குரங்கு தானா? அம்மா, நான் என்ன சொல்றேன், ஒரு குரங்க வச்சு இவ்வளவு பெரிய வேலை செஞ்ச ராமன் எவ்வளவு பெரிய ஆளு. ஐயா, போய் நீங்க குரங்கு சேட்டதானே தவிர அது குரங்குன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா விலங்கலாமை விளங்கியதுங்கிற ஒரு சொல்லோட நீங்க சுக்ரீவனையும் வாலியையும் அங்கதனையும் தாரையையும் நீங்கள் அனுமனையும் கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. சரி, அவன் வானரம், குரங்குன்னு சொல்லாதீங்க. வானரம்னா குரங்கு தானே. அதான் விலங்கலாமை விளங்கியதுன்னு சொன்னீங்களா? குரங்கனா இப்படிதான் சொல்லணும். அதெல்லாம் சொல்லலம்மா. என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், இந்த ரெண்டு பேரும் நட்பு கோல் படலம் வரும்பொழுது நான் அனுமனை பற்றி ஒரு இடத்துல பேசுறதுக்காக போனேன், சொல்லின் செல்வன் அப்படின்னு விட்டு. அப்போ அந்த ஊரில் பெரியவர் ஒருத்தர் என்ன பண்ணார், அவர் தான் அதை நடத்துகிறார். அவர் சுக்ரீவன் வேலையை செஞ்சிட்டார், தண்ணியை போட்டுட்டு வந்து நின்றுக்கிட்டு சொல்கிறாரு, நீ அனுமாரை பற்றி பேசுகிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அவர் ஏன் பிரம்மச்சாரியா ஆனார்னு சொல்லுன்னு. இப்போ நீங்கள் இருக்கீங்க, பிரம்மச்சாரியாக இருக்கீங்க,
பிரம்மச்சரியா இருக்கீங்கன்னு உங்களை பாராட்டலாம். ஏன் ஆனீங்கன்னு சொல்ல முடியுமா? அது அது யாராலையும் சொல்ல முடியாது. விவேகானந்தர் ஏன் பிரம்மச்சாரி ஆனாரு? பிரம்மச்சாரியா இருந்தார். ஐயா, இதை விட அநியாயமான ஒரு ஒப்புமையை நான் கேட்டதே இல்லைங்கய்யா. குடிக்காரனும் பிரம்மச்சாரியும் ஒன்னா இல்லைம்மா, பிரம்மச்சாரிமா அவன் அவன் கேட்டதுக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஐயா, நீங்க சொல்றீங்கல்ல சுக்ரீவன் கிட்ட நான் கண்ட ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க. முதல்ல என்ன பேச விடுங்க, அப்புறம் நீங்க பேச. சரி, பேசு. அவன் என்கிட்ட இப்படி கேட்குறான், நான் என்ன பண்ணுறது? அவனும் தண்ணி போட்டிருக்கான், பதில் சொன்னாலும் அடிப்பான், சொல்லாட்டி அடிப்பான். இப்போ அவன் கேட்குறான் ஏன் பிரம்மச்சாரி ஆனார்னு. நான் என்னங்க சொல்ல முடியும்? அப்போ இந்த இடம்தான் எனக்கு உதவுச்சு. சுக்ரீவனும் ராமரும் 2 பேரும் சந்திச்சாங்கப்பா. அப்படி சந்திக்கிற போது சுக்ரீவன் சொன்னான், என் பொண்டாட்டியை அண்ணன் தூக்கிட்டு போட்டான், நீ கண்டுபிடிச்சி கொடுன்னு கேட்டான். அவன் சரிப்பா செய்கிறேன், ஏன் பொண்டாட்டியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அதை நீ கண்டுபிடிச்சி கொடு. இப்போ இது அனுமார் பார்த்துக்கிட்டு இருந்தாருப்பா. அவர் நினச்சாரு அப்போ கல்யாணம் பண்ணால் எவனா தூக்கிட்டு போயிடுவான் போல. எதுக்குடா கல்யாணம் பண்ணுவானே, எவனாவது தூக்கிட்டு போவானே, அப்புறம் இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்னு நினச்சி தான் அவர் பிரம்மச்சாரி ஆனார்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார் சார், அந்த ஊர் பெரியவர். எவ்வளோ பேர்கிட்ட கேட்டேன், ஒரு பய கூட ஒழுங்கான பதில் சொல்லலை. நீ ஒருத்தர் தான் சரியான பதில் சொன்னேன்னா நான் தப்பிச்சேன்டாப்பான்னு வந்துட்டேன். எதுக்கு சொல்கிறேன், அவருக்கு கூட இருந்தவெல்லாம் இருந்தான். சுக்ரீவன் நல்லவனாக தான் இருந்தான், கடைசி வரைக்கும் கெடுற போல. கூட இருந்தவன் யாராவது கெடுதலாக இருந்தால் திருத்துவேங்கிற எண்ணத்தில் சொன்னான். அதனால் சொன்ன வார்த்தை தப்பு இல்லைப்பா. இதான் ஐயா, நின்னோடு செற்றார் என்னோடு செற்றார்னு கூட ஒரு வகையில் நான் திருப்பி சொல்கிறேன். தீயரே எனினும் நின்னோடு உற்றார் இருக்குல்ல, அந்த தீயரே எனினும்ன்றத அவனோடு உற்றவர் யார்? இந்த சேனை தானே. அந்த சேனைகளை கொல்லுவேன், சேனைகளை கொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ராமர். என்ன காரணம் தெரியுமா? மாவலி வந்துட்டான் உள்ள அப்படின்ன உடனே இந்த பாறையை வச்சு மூடிட்டாங்க. மூடிட்டு சுக்ரீவன் வெளியில இருக்கும் பொழுது என் அண்ணன் செத்துட்டான் அப்படின்னு அழுகுறார். இதுவே ஒரு போலியான அழுக. மாவலியை வாலி கொல்லுவான் என்று ஒருபோதும் சுக்ரீவன் நினைத்ததில்லை. அப்படி நினைச்சு பூட்டிட்டானா? பூட்டிட்ட உடனே வாலி வெளியில வந்துட்டானா? வெளியில வரும் பொழுது இவனுக்கு முடிசூட்டப்பட்டிருக்கு. யார் முடிசூடியது? அந்த வானர சேனை. வானர சேனை எல்லாம் உங்க அனுமர் முதற்கொண்டு எல்லாம் சேர்ந்து சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டினீங்கல்ல. வாலி வெளியில வந்தானா? வெளியில வந்து யாரா இதை செஞ்சதுன்னா நாங்க தான் செஞ்சோன்னு கூட நிக்கணுமா இல்லையா? ஓடிட்டீங்க, தெரிச்சு ஓடிட்டாங்க எல்லாரும். நான் கேட்கிறேன், ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வருகின்ற பொழுது தன்னுடைய தலைவனுக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்கள் தானே சேனை. அந்த சுற்றம் மிகச் சிறப்பாக இல்லை என்கின்ற தரவு இங்கே ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டதற்கு பிறகு நீங்கள் எப்படி நின்னோடு செற்றார் என்னோடு செற்றார் சொல்லிட்டு தீயரே எனினும் நின்னோடு உற்றார் என்னோடு உற்றார்னு சொல்ல போச்சு. 1. 2, நான் இதை என்னுடைய 3வது வாதமாக வைக்கிறேன். தங்களிடம் இருந்து பதில் எதிர்பார்க்கிறேன். சுக்ரீவன் ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறார். தீயரே எனினும் நின்னோடு உற்றார் என்னோடு உற்றார் சொல்றாருல, அதுக்கு முன்னால சுக்ரீவன் தந்த ஸ்டேட்மெண்ட் எதற்காக இந்த வார்த்தை வந்தது பாருங்க. கம்பர் ரொம்ப தெளிவா அந்த வார்த்தையை போடுறார். முன்னாள் சென்றன போக. முன்னால என்னென்ன நடந்துச்சோ ராமன் கிட்ட சொல்றார். நான் என்ன கேட்கிறேன், சுக்ரீவனுக்கு இருந்த சூதானம் கூட எங்க ஐயா ராமருக்கு இல்லையே. 7 மராமரங்களை வெட்டி காட்டுன்னு பேசினீங்களே எங்க ஐயாவை. ஆனா நீங்க எந்த ஒழுக்கத்திலாவது இருந்தீர்களா? அந்த ஒழுக்கம் இல்லாமல், ஆனால் பேச்சு எப்படி இருக்குது? சூப்பர் பேச்சு. என்னது? முன்னாள் சென்றன போக மேல் வந்து உருவன தீர்ப்பல். இப்ப வரப்போறத நீ தீர்த்து கொடுக்கணும் எனக்கு. அண்ணன் நின்றன எனக்கும் நிற்கும் நேர். ஆஹா, நீயோ ராமனோ நேரா? உனக்கோ ராமனுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரே பிரச்சனையா? அந்த அவதாரம் வந்தது இந்த பிரச்சனைக்காக மட்டுமா? அல்லவர் செய்த பாவம் இல்லையா? அல்லவர் இயற்றிய அறம் இல்லையா? தீயவர் இயற்றிய பாவம் இல்லையா?
எவ்வளவு பெரிய விஷயத்திற்கான அந்த அவதாரத்தை எனக்கும் நினைக்கும் வருகின்றதெல்லாம் நேர் என்று சொன்ன ஒரு அகங்காரம் பிடித்த ஒரு நன்றி உணர்வு இல்லாத ஒரு மனிதனிடத்தில், அந்த ஒரு உயிரிடத்தில் போய் தீயரே எனினும் நின்னோடு உற்றார் என்னோடு உற்றார், இனி நீதான் என் உயிர் துணைவன் என்று ராமர் சொல்லியது அவர் எவ்வளவு சிரிக்க சிரிக்க பேசினாலும் குற்றம் குற்றம்தான் என்ற தீர்ப்பை இந்த சபை எதிர்பார்க்கிறது. நன்றி, வணக்கம். நான் முதல்ல இருந்தே என்ன சொல்லிக்கிட்டு வர்றேனோ அதையே மறுபடியும் மறுபடியும் கேள்வியா கேட்கிறாங்க அவங்க. ஒரே நம்பிக்கை, ராமன் தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதிலே நம்பிக்கையோடு இருக்கிறான். அதனாலதான் தீயரே எனினும்னு சொன்னான். கடைசி வரைக்கும் இவன் ஒரு தடவை குடிச்சிட்டு இருந்தான். வெற்றியை கொண்டாடுவதற்காக ஒரு நாள் குடிச்சிட்டு கிடந்தான், ரொம்ப மோசமாக கிடந்தான். சரி, அதுக்கு பிறகு அவன் குடிச்சானா? குடிக்கல. அந்த படைகள் எல்லாம் கடைசி வரைக்கும் இவனுக்கு உண்மையாக உழைச்சுதா இல்லையா? உழைக்கும்படி பண்ணியது யார்? ராமனை பார்க்க பார்க்க, அவனுடைய பெருமையை உணர உணர அந்த படைகள் எல்லாம் சரியாக வந்துவிட்டது. முதல்ல என்ன நினைச்சான்? மாயாவி தான் கொண்டு விட்டான் வாலியன்னு நினைச்சு பெரிய பாறையை வச்சு அடைச்சான். அதை வாலி என்ன பண்ணான்? உழைச்சான், தள்ளிட்டான். பாறைக்கு பெரிய வலிமை இருந்தா அதுவும் இப்போ பாதி வாலிக்கு போயிடும்ல. எதுக்க யார் இருந்தாலும் பாதி வலிமை அவனுக்கு போயிடும். ஒரே உதவ வச்சான், பறந்து போட்டு வெளில வந்து பார்க்குறான். இவன் முடி சூட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஒருத்தன் கோபம் வருமா வராதா? என்னடா நம்ம கொஞ்ச நாள் இல்லைன்னு ஒன்று வேறு ஆள் உட்காந்துட்டானே அப்படின்னு நினைப்பான்ல. அவன் அதனால் என்ன பண்ணான்? கோபமாக வந்தான், வந்து அடித்தான். இவன் போய் காலில் விழுந்து கும்பிட்டான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னா. அவன் விடாமல் விரட்டினான். ஆனால் சுக்ரீவன் நல்லா ஓடுவான் சார். வேகமாக ஓடி போய் எங்கெங்கே போனான். கடைசியில் பார்த்தான் ஒரே ஒரு மலை, இரளை மலை, ரிஷியமுக பர்வதத்தில் போனால் அங்கே அவனால் வர முடியாது. அது மாதிரி இடமா பார்த்து தங்கிட்டான். பயந்துக்கிட்டு போய் தங்கியது. அவனோடு இருந்த சேனைகள் அவன் கூட இருந்துச்சு. அனுமன் இருந்தான். அனுமன் இருந்து அனுமனை பற்றி நீங்கள் நினச்சிங்கனாலே உங்களுக்கு சுக்ரீவனுடைய உயர்வு தெரியும். இப்போ அனுமன் வாலியும் இருக்கிறான், சுக்ரீவனும் இருக்கிறான். இந்த ரெண்டு பேரில் யார்கிட்ட உண்மையாக இருக்கணும்? அனுமன் வலிமை உள்ளவன் தானே இருக்கணும். ஆனால் அவன் சுக்ரீவன்கிட்ட உண்மையாக இருக்கானே. ஏன்னா அவன் தம்பி மனைவியையே வைத்து பெண்டாளுகிறவனாக இருக்கிறான். பொறுமை என்று இவருக்கு உரிய தாரமாம் அருமருந்தையும் விரும்பினாங்க. ஆகையினால அந்த தீய குணம் உள்ளவன் எவ்வளவு பெரிய வலிமை உள்ளவனாக இருந்தாலும் சரி, வேண்டாம் அப்படின்ட்டு தான் இவங்க கூட வந்தான். அவங்க வேண்டிய எல்லா வகையான காரியங்களையும் செய்தான். நேர்மையான முறையிலே ராவணனை வெற்றி பெறுவதற்கு சுக்ரீவன் முதலிய அவனுடைய படைகள் தான் துணையாய் இருந்தன. அதனால அவன் செஞ்சதில் ஒரு தவறும் இல்லை. நான் ஏண்டா இப்படி வாக்கு கொடுத்தோம்னு நினைச்சு வருந்தும்படியான காரியங்கள் எதுவும் அப்புறம் நிறையா. ஐயா பெரியவங்க கம்பராமாயணம் தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்தையும் சூப்பரா பேசுறீங்க. இந்த ஒரு விஷயத்தை பேசும்போது மட்டும்தான் எங்களுக்கு வலிக்குது. என்ன தெரியுமா? சுக்ரீவன் செய்த இந்த சிறிய ஒரு மாற்றத்தினால், ராமன் அவனுக்கு வாக்கு கொடுத்த காரணத்தினால் என்ன நேர்ந்தது? வாலியை தான் மறைந்து நின்று கொள்வேன் என்று சொன்ன வாக்குறுதியை அளிப்பதற்கு இந்த வாக்குறுதி தான் காரணமாக இருந்தது. இதுவரைக்கும் ராமனுக்கு ஏற்பட்ட குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக மறைந்து நின்று வாலியை கொன்ற குற்றம் வந்து சேருகிறது. இந்த குற்றத்தை செய்ய வைத்தது இந்த வாக்குறுதி தான். அதனால் சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க சுக்ரீவன் நல்லவங்கன்னு சொன்னீங்கல்ல, சுக்ரீவன் நல்லவன் இல்லை என்பதனை ராமனே சொல்லுகிறார். எப்பொழுது? தம் முன் வாழ்நாள் கொள்ள, எனக்கு முன்னால பிறந்தவனுடைய வாழ்நாளை அழிக்கிறானே அண்ணா, இவனுக்காக போய் அவன் அண்ணனை கொல்றதுக்காக நீ மறைஞ்சு நிற்கிறியே என்று லக்ஷ்மணன் ராமனிடத்தில் பேசுகின்ற பொழுது ராமன் சொன்ன வாக்கு மூலம் என்ன தெரியுமா? அத்தா இது கேள் என ஆரியன் கூறுவான்,
இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ? இந்த பித்து பிடிச்ச விலங்குகான இந்த சுக்ரீவனுடைய ஒழுக்கத்தை போய் நீ பேசுறியப்பா என்று சொல்லுகின்ற அளவிற்கு சுக்ரீவன் குற்றம் உள்ளவன், அவன் நிச்சயமாக நல்லவன் இல்லை என்பது ராமனுக்கு தெரிந்திருந்தும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே, தன் தந்தை பிரிந்த ஒரு சூழ்நிலையில், மனைவி வேறு இடத்திலே களவு கொள்ளப்பட்டாள் என்கின்ற மனவேதனையில் துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ராமன் முன்னால் வந்த சுக்ரீவனுடைய பிழை அறியாமல் அல்லது பிழையை பொருட்படுத்தாமல் இவ்வளவு பெரிய வாக்குமூலத்தை, இவ்வளவு பெரிய வரத்தை, இவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை, அந்த வாக்கினை அவனுக்கு தந்தான். அது குற்றம் என்பதுதான் என்னுடைய வழக்கிற்கான ஆன்மா, அதற்கான ஆணிவேர். ராமன் சொல்றான், பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ அப்படின்னு சொல்றான். இது குரங்குப்பா, குரங்கெல்லாம் இப்படிதான் இருக்கும். அதனால அவன் அண்ணனை கொல்ல வந்தானே, இவன் பின்னால நமக்கு எப்படி இருப்பான்னு நீ சந்தேகப்படாத, எல்லாம் யோசனை பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். குரங்கு இதை பெரிய ஆற்றல் உள்ளதை ஆக்க வேண்டியது நம்முடைய கடமை சார். நான் நல்ல வாத்தியார்னா யார் தெரியுமா? 100க்கு 100 மார்க் வாங்குறவனை சேர்த்து பாஸ் பண்ண வைக்கிறவன் நல்ல வாத்தியார் இல்லை. 20 மார்க் வாங்குறான் பாருங்க, அவனை கூப்பிட்டு 50 மார்க் வாங்க வச்சான்னா அவன் தான் நல்ல வாத்தியார். 20 மார்க் மட்டும்தான் வாங்குற தகுதி உடையவனை 50 மார்க் போடுறீங்க பாருங்க, 50 மார்க் தப்புங்கிற. நான் 50 மார்க் போடல, 50 மார்க் வாங்க வச்சேன். இல்லையே, பேசலாமான்னு சொல்லும் போது நீங்க இந்த போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. போகிற மார்க் போடுறது இல்ல, அவன் மார்க் 50 வாங்கும்படியா நான் பண்ணினேன், அது என்னுடைய ஆற்றல். அவன் அப்படிப்பட்டவனை கொண்டாந்து நான் நல்லவனை ஆக்கியிருக்கேன்னா நான் எப்படியாப்பட்ட ஆள்னு நீங்க நினைச்சா? நான் நல்லவனா ஆக்கினேன், அவன் நல்லவன்ற ஒரு வார்த்தையை நீங்க கம்பன்ல இருந்து காட்டுங்க, கம்பன்ல இருந்து காட்டுங்க. சுக்ரீவனை ஒருபோதும் ராமன் அந்த வாக்கு தந்ததற்கு பிறகு இவன் சிறப்பானவன், இவன் நல்லவன், இவனோடு நான் சேர்ந்தது மிக சிறப்பானது என்ற ஒரு பாட்டு எனக்கு காட்டுங்க. ஆனால் இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கு, அவனை போய் கொண்டு வா, இல்லைன்னா அவன் கூட இருக்கிற எல்லாரையும் சாவடிப்பேன்னு போய் சொல்லு என்று அவனை மிரட்டியும் அவனை சிரமப்படுத்தியும் தான் இருக்கிறான். ஏனென்றால் அவ்வளவுதான் அவனுக்கான தகுதி என்பதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு காவிய ஆசிரியன் சொல்லுவான்னு எதிர்பார்க்க முடியாது சார். ராமர் ஒரு நாளாவது பல்லு வளர்க்கணதா எழுதியிருக்கானா கம்பன்? அப்ப அவர் பல்லே விளக்கலன்னு அர்த்தமா? ஏமா இந்த அவன் விளக்கினானா விளக்கவில்லையா இரண்டுமே இதில் இல்லாத பொழுது அதை குறித்து பேசாமல் இருப்பதுதான் நம் தர்மம். இப்ப அவன் கெட்டவன் நல்லவன் சொன்னான். முதல்ல சேர்க்கிற போது இருந்த நிலைமையில அப்ப பித்தாய விலங்குன்னு சொன்னான். அதுக்கு பிறகு எப்போவாவது பித்தாய் விலங்குன்னு இருக்கானா? அவனை குடிகாரனா இருந்தா திருத்திட்டான், திருத்தி கொண்டு வந்து. இவ்வளவு அநியாயமா பேசுறவங்கள நான் இந்த அளவுக்கு பார்த்ததே இல்லைங்க. என்ன அநியாயம் பேச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அநியாயம் இருக்குங்க. ஆனா அந்த அநியாயத்தெல்லாம் அது பக்கத்துல வேற கம்பர் இருக்கிறாரு, அவர் தான் இப்படி பேச சொல்றாரே. அவர் பக்கத்துல இருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த பேச்சே வருது. அந்த பக்கத்துல இருந்தா இவ்வளவு அநியாயமா பேசுறீங்க. இருக்கிறதுனாலதான் கம்பனுக்கு விரோதமா பேசிட்டு இல்லவே இல்லை. நான் கம்பனுடைய பாடல்களை கம்பன் தான் இங்கே தலைவன், கம்பன் தான் இங்கே சட்டத்தரணி, கம்பனுடைய பாட்டு தான் என் சட்ட புத்தகம். அந்த சட்ட புத்தகத்தில் என்ன எழுதி இருக்கிறதோ அதை நான் சொல்லுகிறேன். நீங்கள் சட்டப்பூர்வமாக அதை மறுத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். சட்டப்பூர்வமா தான் நம்ம இருக்கிறேன். அவன் செஞ்சதெல்லாம் நல்லதெல்லாம் சொல்லியிருக்கேன். அவனை வச்சு அவனை ஒரு தம்பியா சேர்த்திருக்கான் இல்லையா? நின்னோடும் 70 ஆனோம்னு சொல்றதுக்கு முந்தி குன்று சூழ்வான் மகன் யாரு? சுக்ரீவன் தானே. இந்த பார், இந்த இவ்வளவு பெரிய பெருமையை கொடுத்திருக்கிறானே. விபீஷணனை பத்தி சொல்லும் பொழுது குகனோடும் 50 ஆனோம் முன்பு, பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் 60 ஆனோம், நின்னோடும் 70 ஆனோம். புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. அதாவது இவனை தன்னுடைய அப்பாவை பெருமைப்படுத்துறதுக்காக வந்த புள்ளடான்னு சொல்றான். ஐயா, நான் ஒண்ணு கேட்கிறேன். உங்க கூட பிறந்தவங்க 3 பேரு. சரி, இந்த 3 பேரையும் நீங்க எப்பவுமே திட்டினது இல்ல. குகன் உங்களுக்கு ரொம்ப சாப்பாடெல்லாம் கொடுத்தான், கூட வரேன்னா அவன் கூட வரல, கூட வந்தது 2 பேரு. இந்த 2 பேரையுமே உன் சுற்றம்னு கை கழுவி விடுறது, என்ன கெடுத்ததை வீடனா ராவணன் தம்பின்னு பேசுறது, இதெல்லாம் ராமன் செய்த சொற்குற்றத்தில் வராதா?
இதுல என்ன நீங்க கூட பிறந்தவங்களை மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க, வந்து சேர்ந்தவங்களை சேர்த்துக்கிட்டு உன்னோடு செற்றார் என்னோடு செற்றார்னு சொல்லிட்டு நீ என் உயிர் துணைவன் சொல்லிட்டு பித்தாயை விலங்கின் ஒழுக்கினை பேசலாமான்னு சொன்னது சொல் குற்றம் இல்லையா? எங்க அண்ணனுக்கு ஐயாவா இந்த இடத்திலே நீதிமன்றம் குறுக்கிடுகிறது. நீங்கள் சாட்டுகிற விஷயம் என்பது வழக்காக பதிவு செய்யப்படவில்லை. நீங்கள் சாட்டியிருக்கிற குற்றம் என்பது இங்கே அவன் கொடுத்த வாக்கு குற்றம் என்பதுதான். நீங்கள் இப்பொழுது அடுத்த வட்டத்துக்கு போகிறீர்கள். அதை இந்த மன்றத்திலே நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவன் கொடுத்த வாக்கிலே என்ன குற்றம்? நீங்கள் சொல்லுகிற விஷயம் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் என்று சொன்னது குற்றம் என்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய அடிப்படை வாதம் என்றால் அதற்கான ஒரு பதிலை மட்டும் இப்பொழுது நீங்கள் தெளிவுபட இந்த மன்றத்திலே பதிவு செய்யுங்கள். நீங்கள் அமருங்கள். தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், இதானே சொன்னான். அதுதானே தப்புக்கிறாங்க அவங்க. தீயவனை போய் சேர்த்துக்கலாமா அவங்க கூட சேர்ந்தவனே அப்படின்னு? இல்லை, இவனே கெட்டவன் தான், தண்ணி போடுறவன் தான். ஆனால் தண்ணி போட்டுட்டு அவன் செஞ்ச போது அவனை கண்டித்து திருத்தினார். அதே போல பித்தாய விலங்குன்னு எப்போ சொன்னார்? அப்போதான் சேர்ந்திருக்கிறார் சொன்னார். அதற்கு பிறகு அவனையும் உண்மையாக போரிடுவதாக மாற்றி ராவணனையே ஏற்று முதல் சண்டைக்கு போகிறது அவன் தான். போய் அவனுடைய கொண்டு வந்தவன ராமர் என்ன சொல்றார்? அடிமணி நம்முடைய வெற்றிக்கு அஸ்திவாரக்கல் நாட்டிட்டடான்னு சொல்றார். அந்த அளவுக்கு அன்போடு அவன் மாறிவிட்டான். இப்படி எல்லாம் இந்த மன்றத்துக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அவர்கள் உங்கள் மேல் உங்கள் அணியின் மேல் சாட்டுகிற குற்றம் என்பது தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், கெட்டவர்களாக இருந்தாலும் உனக்கு வேண்டப்பட்டவர்கள் என்றால் எனக்கும் வேண்டப்பட்டவர்கள். இப்பொழுது மன்றத்துக்கே ஒரு ஐயப்பாடு வருகிறது. இதை ஏன் ராமன் சொல்ல வேண்டும்? இந்த தீயரே என்று ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துவிட்டால் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், ஒரு பிரச்சனையும் இல்லை. ராமன் போன்ற ஒரு உத்தமன் கெட்டவர்களாக இருந்தாலும் உனக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தால் எனக்கும் வேண்டப்பட்டவர்கள் என்பது சொல்வது நியாயமாகுமா? இதுதான் இப்பொழுது எழுந்து நிற்கிற கேள்வி. கெட்டவர்களாக இருந்தாலும் என்ற வார்த்தையை ராமன் போட்டதன் நோக்கம் என்ன? அவனுக்கு தேவை இருக்கிறது. சபரி அவனுக்கு வழிகாட்டி விடுகிறாள், கவந்தன் வழிகாட்டி விடுகிறார். இவனோடு போனால்தான் சீதையை தேட முடியும். ஆகவே இவனை மகிழ்விக்க வேண்டும் என்று ராமன் தன் தேவை கருதி இந்த வார்த்தையை போட்டிருப்பானோ என்பதுதான் இப்பொழுது எழுப்பப்படுகிற சந்தேகம். அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க? சில ஷரத்து சிலது இருக்கு. பத்திரம் எழுதுறோம் இல்லையா? இப்போ பத்திரம் எழுதுகிற போது இன்ன மாவட்டம், இன்ன நகரம், இன்னதுன்னு வரிசையாக எழுதி இன்னார் மகன் இன்னார், இந்த மட்டம், இன்னொன்று, இதெல்லாம் எதுக்கு எழுதணும்? இதை மட்டும் எழுதினா 10,000. ஷரத்து ஒரு பத்திரம் எழுதுறதுன்னா எப்படி எழுதணும்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி பார்த்தா நீ என்னதான் சேர்த்துக்குவியா, என் கூட உள்ளவனையும் சேர்த்துக்குவியா மாட்டியா, அப்படிங்கிற பிரச்சனை வரும். அதுக்காக இவன் என்ன பண்ணுறான், ஒரு பத்திரம், ஒரு உறுதி பத்திரம் எழுதுறாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் பண்றாங்க. அங்க கூட பிரச்சனை இல்லையே ஐயா. நீங்கள் யோசித்து பாருங்கள். உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், பத்திரம் சரி சரி. தீயவரே எனினும் என்ற வார்த்தை எதற்கு போடப்பட்டது? அதுதான் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிற கேள்வி. இப்ப உயிரே போனாலுங்கிறோம்ல, உயிரே போனாலும் நான் வாங்கின கடனை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒருத்தர் சொல்றான், அது வைக்குங்க, உயிரே என் உயிரே போனாலும் சரி அப்படின்னா போகும்னு அர்த்தம். அதாவது எது ஆக உச்சம், எப்படி நான் உன் கூட இருப்பேன் தெரியுமா? கெட்டவனாவே இருந்தாலும் உன் கூட இருக்கிறவங்களை நான் நம்புவேன். எனக்கு ஒரே ஒரு பதில் ஐயா, முறைக்கே தவிர கெட்டவனா இருப்பாங்கிற அர்த்தத்தில் அல்ல ஐயா. நின்னோடு செற்றார் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. உனக்கு யாரெல்லாம் பகையோ அது எனக்கும் பகை தெரியுது. வாலிவர் தீயரே எனினும் முன்னோடு விட்டார்னு யாரை சொல்றாருன்னு சொல்லுங்களேன். அல்ல, எவனாவது கெட்டவன் ஒருத்தன் இருந்துட்டா அதுக்காக நான் விட்டுற மாட்டேன், அவனையும் நல்லவனா மாற்றி சேர்த்துக்குவேன்னு சொல்றேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலையே ஐயா. தீயதை கொல்வதற்காகத்தானே, தீயதை அழிப்பதற்காகத்தானே வந்தீர்கள்.
ஆமா, அவனை ஏன் அப்போ வந்து ராவணனோடு சேர்ந்து எத்தனையோ பேரை நீங்கள் அழித்தீர்களே, அதிலே தீயவர்கள் நிறைய பேர் இருந்தார்களே, அவர்களை எல்லாம் அழித்தீர்களே, ஏன் அவர்களை எல்லாம் திருத்த வேண்டியது தானே? அவன் திருந்த மாட்டேங்கிறானம்மா. பர்வீன் அவர்களே, அவன் திருத்ததானே உங்களிடமும் மன்றம் ஒன்றை கேட்க விரும்புகிறது. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த தீயரே என்ற வார்த்தை போட்டதனுடைய தவற்றை சுட்டி காட்டுகிறீர்கள். மன்றம் கேட்கிறது, அந்த வார்த்தை போட்டது பற்றி பிறகு ஆராயலாம். எங்காவது ராமன் சொன்னதன்படி யாராவது தீயரை சுக்ரீவனுக்கு வேண்டப்பட்டவர்கள் என்பதற்காக யாராவது தீயவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டானா என்ற கேள்வி எழுமானால், அது நான் ராமாயணத்தினுடைய கடைசி வரையும் சிந்தித்து கேட்கிறேன். வார்த்தையாலே சொன்னான், எங்காவது தீயவர்களை அவன் தன்னோடு சேர்த்து கொண்டானா என்ற கேள்வி எழுமானால் அதற்கு என்ன பதில் சொல்வீர்கள்? இருக்கிற ஒழுக்கம் இல்லாத ஒரு விலங்குக்காக நீங்க, அது ஒரு ராமன், நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லலாமா? நீங்கள் சொல்லி இருக்க கூடாது என்பதுதான் என் வழக்கு.